கோவமா இருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமா துளசியா தான் இருக்கும். ஆனா இப்ப எது பேசினாலும் அது தப்பாயிடும். அவங்க இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் என்னால இப்ப வேற எதுவுமே பண்ண முடியாது. விஸ்வா, விஸ்வா. டேய், அம்மா இருக்காங்கடா, அவங்க தூங்குறாங்க, சத்தம் போடாதீங்க. சாரிடா. என்னடா இந்த நேரத்துல? என்னடா மறந்துட்டியா? இன்னைக்கு துளசியோட பர்த்டேடா. விஸ்வா, துளசி எங்களை இன்வைட் பண்ணிருக்காடா. அவ உன்னையும் கூப்பிட்டுருப்பா, நீயும் வருவல்ல? சாரிடா, என்னால அங்க வர முடியாது. அவளே கூப்பிட்டிருந்தாலும் என்னால அங்க போகவும் முடியாது. டே விஸ்வா, ஏன்டா முடியாதுன்னு சொல்ற? துளசி உனக்கு முறை பண்ணுடா. எங்களை விட உனக்கு தான் உரிமை அதிகம். ஆமா மச்சான், ஆனா இவன் வரமாட்டான்னு சொல்றானே, ஏன் தெரியலையே. நீ ஃபங்க்ஷனுக்கு வருவேனே கான்ஃபிடென்ட்டா சொன்னாடா, அதனால தான் வந்தோம். இங்க பாரு விஸ்வா, ஃபேமிலிக்குள்ள 1000 இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம போலாம் விஸ்வா. துளசி ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்லடா, அம்மா ஏற்கனவே இங்க மூட் அவுட்ல இருக்காங்க. நான் துளசி வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. என்னால எப்படா வர முடியும்? உங்களுக்கே தெரியும், அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்யவே மாட்டேன். உண்மைதான்டா, ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் துளசிக்காக பண்ணு. சாரிடா, என் உயிரே போனாலும் அம்மா வருத்தப்படுற மாதிரி என்னால பண்ண முடியாதுடா. என்ன மச்சான் வரமாட்டேன்னு சொல்றா, இப்ப என்னடா பண்றது? நம்ம மட்டும் போலாமாடா? டே இல்லடா, விஸ்வா இல்லாம எப்படிடா? கண்டிப்பா அவனும் கலந்துக்கணும்டா. டேய் விஸ்வா, என்ன வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள உள்ள வர சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல ஆண்டி, நாங்க இங்கே நின்று பேசுறோம். இப்ப எதுக்கு பயப்படுற? தன்னோட பர்த்டேக்கு விஸ்வா வரணுங்கிறது துளசியோட ஆசை. அதுக்காக தான் உங்களை அவ இன்வைட் பண்ணிருக்கா. அதை செஞ்சு முடிக்க நீங்களும் வந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமா ஆண்டி. நோ ஆண்டி, இல்ல ஆண்டி, துளசி எங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கா. டே லூசு, நம்ம துளசி சொல்லியா வந்தோம், பெரிய இவ மாதிரி ஆமான்ற. ஓகே ஓகே, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில விஸ்வாவை கூப்பிட நீங்களே கூட வந்திருக்கலாம். ஆனா அவன் சொன்னதை கேட்டீங்கல்ல, உயிரே போனாலும் அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னான். அதுதான் என்னோட விஸ்வா. ஆண்டி, விஸ்வாவை நினைச்சு நாங்களே பெருமைப்படுவோம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஆண்டி. இப்படி ஒரு பையன் எல்லாருக்கும் அமையாது ஆண்டி. ஆமா ஆண்டி, அப்பா அம்மாவுக்கு தெரியாம நாங்க பல சமயம் பல விஷயம் பண்ணிருக்கோம். ஆனா விஸ்வா ஒரு தடவை கூட அப்படிலாம் பண்ணதில்ல ஆண்டி. உங்க பேச்ச மீறி ஒரு நாள் கூட அப்படிலாம் நடந்துக்கிட்டதில்ல ஆண்டி. தேங்க்யூப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டே விஸ்வா, அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நீ துளசி வீட்டுக்கு போணுமா? தாராளமா போ. என்ன விஸ்வா அப்படி பாக்குற? என்னம்மா சொல்றீங்க? துளசி வீட்டுக்கா? அத நீங்களா சொல்றீங்க? ஆமா விஸ்வா, நான் தான் சொல்றேன். எப்படிமா? உங்களுக்கு துளசினாலே ஆகாதே. இங்க பாரு விஸ்வா, ஒருத்தர் மேல நமக்கு கோவம் இருக்கலாம், ஆனா அதை எப்பவுமே காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துல நம்மளோட நிம்மதிக்காக அவங்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கும். எனக்கு புரியலமா. பிடிக்காதவங்க வீட்டுக்கு நாம ஏன் போகணும்? போகணும் விஸ்வா, அது காலத்தோட கட்டாயம். இப்போ நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்பா வேற வீட்ல இல்ல, இன்னைக்கு உனக்கும் பர்த்டே தான். ஆனா நாம ஒண்ணும் நினைக்க மாட்டோம், ஆனாலும் அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அப்பா இல்லாத நேரத்துல அவங்களால நம்ம வீட்டுக்கும் வர முடியாது. சின்னதா ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணலன்னா கல் மனசுக்காரின்னு என்னதான் தப்பா பேசுவாங்க. உண்மைதாமா. அதனால தான்டா சொல்றேன், நாமளே நேர்ல போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம். என்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு ரொம்ப முக்கியம்.
அம்மா அப்படின்னா நீங்களும் வரீங்களா? வர விஸ்வா, 2 பேரும் ஒன்னாவே போலாம். என்ன நம்புடா, அதான் அம்மாவே சொல்லிட்டேன்ல. நானும் விஸ்வாவும் துளசியோட ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்குவோம். இப்ப சந்தோஷமா? தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மா ஆ? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. துளசி வீட்டுக்கு நீங்களும் வருவீங்கன்னா நம்ம இப்பவே போலாம். என்ன விஸ்வா, சந்தோஷமா இருக்குன்னு இப்படியே போவியா? முதல்ல போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. நம்ம வீட்டுக்கு நீதானே இளவரசன். ஓகேமா, நான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய் வாங்க. வாடா. டேய் விஸ்வா, உங்க மம்மிக்கு என்னடா ஆச்சு? துளசியோட பேரை கேட்டாலே ஃபயர் ஆகுறவங்க இப்போ வீட்டுக்கு வரேன்றாங்க. என்னாலே நம்ப முடியலடா. அம்மா வராங்கன்னு சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். டேய் விடுறா, அம்மா தான் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம்டா. எங்க போனா இவ? சித்தி, சத்யவதிக்கு என்னாச்சு? ஆளையே காணோம். எனக்கும் ஒன்னும் புரியல பைரவி. இவ பூச்சியை பிடிக்கிறேன்னு சொல்லி அப்பவே கிளம்பி போனா, பூச்சியை இவ பிடிக்கிறாளா இல்ல அவளை பூச்சி பிடிக்குதான்னு ஒண்ணுமே புரியல. நான் வேற விஸ்வாவை ரெடி ஆக சொல்லிட்டேன். துளசி வீட்டுக்கு வேற போகணும் சித்தி. அவ எப்ப வருது, நாம எப்ப அங்க போறது? பைரவி, சத்தியவதி வரும்போது வரட்டும், நீங்க நிதானமா வந்தா போதும். முதல்ல நான் அங்க போறேன். ஏன் சித்தி, நாமெல்லாம் ஒன்னாவே போலாமே. இல்ல பைரவி, நாமெல்லாம் ஒன்னா போனோம்னு வச்சுக்கோ, அந்த துளசிக்கு சந்தேகம் வந்துரும். முதல்ல நான் அங்க போறேன். அங்க என்ன சூழ்நிலைன்னு நான் போய் பார்த்து வச்சுக்கிறேன். நீ அங்க வரும்போது தகவல் சொல்ல அப்பதானே வசதியா இருக்கும். சரி சித்தி, நல்ல யோசனை தான். நீங்க கிளம்புங்க. சரி பைரவி, சத்தியவதி வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. மறக்காம பூச்சியோட வாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு பூச்சி கடிச்சதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவளுக்கு இல்ல, நமக்கு. சரிங்க சித்தி, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் வரேன் பைரவி. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வேதனை கொடுக்கறவ கூட நான் ஏண்டி வரணும்? நீயும் நானும் ஒன்னா போனா உன் பாவத்துக்கு நானும் உடந்தேன் ஆயிடும். நீ பண்ற எல்லா பாவத்துக்கும் நான் தாண்டி சாட்சி. அதுக்குதான் நானே முதல்ல போறேன்னு சொன்னேன். ஒரு வழியா அம்மா தயவுல துளசி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. என்னோட பர்த்டேக்கு எல்லாருமே கிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் துளசிக்கு கிஃப்ட் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. துளசி வீட்டுக்கு போறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அட்வான்ஸா ஏதாவது வாங்கியிருக்கலாம். இப்ப வெளியே போகவும் முடியாது, அம்மா விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு பாப்போம். எல்லாமே வேஸ்ட், எதுவுமே யூஸ் ஆகாது. பொண்ணுங்கன்னா ஸ்பெஷலா எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்றோம். துளசியே ஆச்சரியப்படுற அளவுக்கு யூனிக்கா இருக்கணும். அப்படி ஒண்ணு கிடைக்குமான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்ணலாம்? இது என்னோட கம்மல். தா.
துளசியோட கம்மல். இதே கிஃப்டா கொடுக்கலாமே. தொலைஞ்சது கிடைச்சதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. இதை பார்த்தா துளசி கண்டிப்பா சந்தோஷப்படுவா. என்ன புடி பார்க்கலாம். டேய் அக்கா எங்கடா? அக்கா மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அக்காக்கு கல்யாணமா? டேய் இன்னைக்கு அக்காவோட பர்த்டேடா. ஓ இன்னைக்கு அக்காக்கு பர்த்டேவா? சரி சரி வா நம்ம விளையாடலாம். ஏய் பசங்களா பாத்து விளையாடுங்க பாத்து. பாத்து சார் வணக்கம். இந்தாங்க. வாங்க சார் வாங்கம்மா. எடுத்துக்கங்க. வாங்க உட்காருங்க. சிவகா வாங்கம்மா வாங்க. வணக்கம் வாங்க. உட்காருங்க. ஜூஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன சிவகாமி, பொண்ணோட பிறந்த நாள ரொம்ப கிராண்டாவே கொண்டாடுற போல இருக்கு. ஆமாங்கா, எல்லா வருஷமும் சிம்பிளா தான் கொண்டாடுவோம். இந்த வருஷம் துளசி ஆசைப்பட்டாலேன்னு கிராண்டா பண்றோம். செலவு அதிகமாகுமே. அதெல்லாம் பரவாயில்ல. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா. அதான் செலவை பத்தி கவலைப்படாம அவ ஆசைப்பட்ட மாதிரியே பண்றோம். பரவாயில்ல சிவகாமி, செலவு பத்திலாம் கவலைப்படாத. நமக்கு பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். ஏப்பா பார்த்திபா, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டு தானே? எல்லாரும் வந்தாச்சு. ஆனா முக்கியமான ஒருத்தர் எதிர்பார்க்கிறோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? சரிப்பா வரட்டும். ஆமா, யார் அந்த முக்கியமானவரு? வேற யாருப்பா? நம்ம ராஜராஜன் தான். பெரிய ஆபீசர்ப்பா. இந்த சிட்டிக்கே அவர் தான் கமிஷனரு. ஏன் சிவகாமி, உன் அண்ணனை நீ கூப்பிட்டியா? இல்லக்கா, அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அப்போ உங்க அண்ணி பைரவிய வரேன்னு சொல்லிருக்காங்க. முறைப்படி போய் கூப்பிட்டீங்களா? இல்லக்கா. அப்புறம் எப்படி வருவா? அவ கூப்பிட்டாலே வரமாட்டா. ஏமா சரசு, அதெல்லாம் பெரிய எடுத்து விவகாரமா? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வராம இருந்துருவாங்க. ஆமா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஆமா, அவர் கமிஷனர்னா நீங்க பென்ஷனரு, உங்களுக்கு வேலை இருக்கும்ல. ஆமா, பிறந்த நாளுக்கு வந்துட்டு வளைகாப்பு வரைக்கும் இங்க இருக்க முடியாது. சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏமா பார்த்திபா, அவங்க வரது வரட்டும்பா. நம்ம வேலையை நாம் பார்ப்போம். எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் வரமாட்டாங்க பார்த்திபா. இதுவே கல்யாணமா இருந்தா முகூர்த்த நேரத்துக்கு வந்துருவாங்க. இது பிறந்தநாள் தானப்பா. பார்த்திபன் சார், எல்லாரையும் காக்க வைக்க முடியாது. நீங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கேக் வேணா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஆமா பார்த்திபா, முதல்ல பொண்ணை கூப்பிடு. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சிவகாமி, நீ போய் துளசியை கூட்டிட்டு வாமா. சரிங்க. ஏய் பாத்து மெதுவா. ஆமா, வரப்போற பொண்ணு பயங்கரமான வாயாடின்னு கேள்விப்பட்டேன். வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்காதீங்க. அமைதியா இருங்க. சரிப்பா. ஏய் அங்க பாரு அக்கா வராங்க. டேய் சினிமா நடிகை நயன்தாரா மாதிரி இருக்காங்களா? சிவகாமி, உன் பொண்ணு கோவில் சிலை மாதிரி அழகா இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. துளசி, முதல்ல பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஒரு நிமிஷம் இத வந்துரு. இந்தாங்க. எல்லாரும் என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுக்குமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் 100 வருஷம் நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா ஏண்டி இவ்வளவு நேரமா எங்கடி போன? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சாரிம்மா, அங்கங்க அலைஞ்சு திரும்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், போன வேலை என்னாச்சு? பூச்சி கிடைச்சதா? இதோ கிடைச்சிருச்சுமா, கையோட கொண்டு வந்துட்டேன். ஏய், நீ என்ன தாண்டி பண்ற? உள்ள டைனோசரஸ் இருக்கா இல்ல பூச்சி இருக்கா? பூச்சிதாமா. ஆனா டைனோசரஸ் எடுக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் பலமா இருக்கு. உள்ள இருக்கிறது பூச்சிதாமா, ஆனா பயங்கரமானது. அம்மா, அந்த பூச்சி இதுக்குள்ளதான் இருக்கு. இது கடிச்சா என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. முதல்ல அரிப்பெடுக்கும், அப்புறம் வாயில நுர தள்ளும், அதுக்கப்புறம் கை காலே விளங்காம போயிடும். உயிர் போற அளவுக்கு வலிக்குமாமா. இவ்ளோ கொடூரமா இருக்கு. ஆமா, இதை யாரு புடிச்சாங்க? நம்ம வீட்டுக்கு கொசு மருந்து அடிக்க வருவான்ல, அவன் தாமா 1000 ரூபாய் கேட்டான். அடப்பாவி. ஆமா, இது அவனை கடிக்கலையா? இல்லம்மா, அவன் கைக்கு கிளவுஸ் போட்டிருந்தான். ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொன்னாமா. இது கடிச்சா மருந்தே கிடையாதான். பாக்குறீங்களாமா? ஏய் இல்ல, ஓபன் பண்ணாதடி. அது உள்ளேயே இருக்கட்டும், கடிச்சு கிடிச்சு வச்சிர போகுது. பயப்படாதீங்கம்மா, உள்ள கண்ணாடி பொட்டிக்குள்ளதான் இருக்கு. என்னடி இது? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. பறக்குமா? ஆமாமா, பறக்கிற பூச்சிதான். துளசியோட வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிறந்த நாள் கொண்டாட விடாம பறந்து பறந்து கடிக்க போகுது. சரி, உயிருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? உயிருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. கண்ணுல கடிச்சா கண்ணு போயிடும், வாயில கடிச்சா வாய் வீங்கிடுமாமா. இப்ப எதுக்குடி சிரிக்கிற? இல்லம்மா, துளசிய நினைச்சு சிரிச்ச. லொடலுடன் பேசிட்டே இருப்பால, இது மட்டும் அவ வாயில கடிச்சா அவளால பேசவே முடியாது. சத்யவதி, ஒரு நிமிஷம். துளசிய கடிக்கிறதுனால பூச்சிக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இல்ல, அவளே ஒரு விஷ பூச்சி, அதனாலதான் கேட்டேன். பூச்சியால அவளுக்கு ஆபத்தா இல்ல அவளால பூச்சிக்கு ஆபத்தான்னு அங்க போனதுன்னு தெரியும். தேவையில்லாம பேசாதீங்கம்மா, நல்லதே நடக்கும்னு நம்புங்க. பூச்சி கடிக்கிறது நல்லதா? இதனால அவங்களுக்கு தாமா பிரச்சனை. என்னமோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு உங்களையே மிரட்டினால, அந்த ஆதாரத்தை இத வச்சுதான் அழிக்க போறோம். இதுல இன்னொரு நல்லதும் இருக்குமா. பூச்சி கடிப்பட்டு துளசியோட முகமே அசிங்கமா மாறிடும். அத பார்த்தா நம்ம விஸ்வா தம்பிக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பெரியமும் போயிடும். எனக்கு அதாண்டி வேணும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், ஆனா அது என் மகனோட இருக்க கூடாது. இந்த சின்ன தண்டனை அவளுக்கு தேவைதான். இத பாரு, நீ உடனே இத பேக் பண்ணிடு. அம்மா, இது எப்படிமா பேக் பண்றது? ஏண்டி எல்லாத்தையுமே என்கிட்ட தான் கேப்பியா? உனக்கு தேவையானதெல்லாம் விஸ்வா ரூம்ல இருக்கும், போய் எடுத்துக்க போ. சரிங்கம்மா. ஏய், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணடி. டைம் ஆச்சுல, துளசி வீட்டுக்கு போக வேண்டாமா? பண்றேம்மா, கொஞ்சம் சீக்கிரம். இந்த பையில வை. இத வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு. என்னையே மிரட்டி பாக்குறியாடி?